அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அன்பான சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் என்பது தொழுகை, நோன்பு போன்ற தனிப்பட்ட வழிபாடுகளால் மட்டும் நிரம்பிய மார்க்கம் அல்ல. அது மனிதர்களுக்கு இடையிலான உறவை சீர் செய்யும், சமூகத்தை ஒன்றிணைக்கும் ஒரு முழுமையான வாழ்க்கை முறையாகும். ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்குள் எவ்வளவு அன்பும் இரக்கமும் இருக்க வேண்டும் என்பதற்கு மிக அழகான விளக்கத்தை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் கூறியுள்ளார்கள். முஃமின்கள் ஒருவருக்கொருவர் அன்பிலும் இரக்கத்திலும் ஒரே உடல் போல் உள்ளவர்கள். உடலின் ஒரு பகுதி வலித்தால் மற்ற பகுதியும் அதனால் பாதிக்கப்படும். நாம் கேட்ட இந்த ஹதீஸில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஃமின்களை ஒரு உடலுடன் ஒப்பிட்டிருக்கிறார்கள். ஒரு மனித உடலில் கண் வலித்தால் கால் எனக்கு சம்பந்தமே இல்லை என்று சொல்லாது, தலை வலித்தால் கைகள் அமைதியாக இருக்காது, முழு உடலும் அதற்காக கவலைப்படும். அதே போல் ஒரு முஸ்லிம் துன்பத்தில் இருந்தால் மற்ற முஸ்லிம்கள் அதை பார்த்து அமைதியாக இருக்கக்கூடாது. அவர் வறுமையில் இருந்தால் உதவ வேண்டும், அவர் நோயில் இருந்தால் பார்த்து வர வேண்டும், அவர் மன உளைச்சலில் இருந்தால் ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று நம்மிடம் ஒரு குறை என்னவென்றால் அது அவருடைய பிரச்சனை என்று நாம் விலகி நிற்கிறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவது, முஃமின்கள் தனித்தனியாக அல்ல, அவர்கள் ஒரே உடல். ஒரு சமூகத்தின் வலிமை அதன் ஒற்றுமையில் தான் இருக்கிறது. பரிவு இல்லாத இடத்தில் ஈமான் பலவீனமாகும், இரக்கம் உள்ள இடத்தில் அல்லாஹ்வின் அருள் இறங்கும். எனவே நம்மை கேட்டுக்கொள்ள வேண்டும். நம் சகோதரன் கஷ்டத்தில் இருக்கும் போது நம் மனம் வலிக்கிறதா, நாம் உதவ முன் வருகிறோமா என்று நாம் ஒவ்வொருவரும் யோசித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் வாழக்கூடிய காலங்களில் நம் கண்ணுக்கு முன்பாக ஏதாவது ஒரு முஸ்லிம் துன்பப்பட்டாலும் அல்லது வேறு மதத்தவர்கள் துன்பப்பட்டாலும் அவர்களுக்கு நாம் முதலில் உதவி செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.